ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் பாட் ரெசிபி தாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம காலை நேரத்தில் ஏஞ்சி செய்யக்குள்ள கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபினால நமக்கு வந்து டைம் சேவிங் ரெசிபியாக தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆஃபீஸ் கோயிங்கோ இல்லை வந்து கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணுறவங்களோ இல்லை ஆஃபீஸு ஹஸ்பண்ட்ஸுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒன் பாட் ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து கொஞ்சோண்டு வந்து வெங்காயம் அண்ட் தக்காளி, அதுக்கப்புறம் பாலக்கீரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இதை நறுக்கிட்டு அதையும் வந்து நல்லா கழுவி எடுத்து குக்கரில் வச்சு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியோ வந்து கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு கடலப்பருப்பு அண்ட் கொஞ்சோண்டு வந்து பாசிப்பருப்பு, இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து நம்ம ஒரு நைட்டே வந்து சுண்டல் வந்து கருப்பு சுண்டல் ஊற வச்சுருங்க. அதையும் எடுத்து போட்டுடுங்க. உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள், இதை எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 5-6 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வானல் வச்சுக்கோங்க. வானலில் வந்து கடுகு, சீரகம், அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய். ஸோ இதில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். ஸோ அதிகமாக போட வேணாம், அதெல்லாமே அரை ஸ்பூன் போட்டாலே போதும். ஸோ அதனால நம்ம வந்து காஞ்ச மிளகாவும் போடுறோம். ஸோ காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் வந்து நல்லா வறுத்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க அந்த கீரை சுண்டலை எடுத்து இதில் ஊற்றிட்டு இது ஒரு 2 கொதி போல் வரட்டும். ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 2 விசில் போல் 2 இது போல் விட்டுக்கோங்க, கொதி போல். இல்லை அப்படின்னாலும் இந்த தண்ணி கொஞ்சம் வந்து சுண்டணும் அப்படின்னாலும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு கூட எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பருப்புலாம் வந்து அந்த ஆஃப் வேக்காட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி வேகாமல் அப்படியே வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரைஸில் நம்ம சேர்த்து சாப்பிடக்குள்ள. ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, ரைஸு அண்ட் இட்லி தோசைக்கு கூடமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.